ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா ரெவென்யூ. ஸோ ரெவென்யூ அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிள். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்படி வச்சுக்கலாம். அதாவது இப்போ நீங்கள் ஒரு கம்பெனி வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். நீங்கள் உங்களுக்கு எந்த வகையில் பணம் வரலாம்? ஒரு 2 வகையில் வரலாம். ஒன்று, நீங்கள் ஒரு பொருளை வந்து உற்பத்தி பண்ணி அதை வந்து மார்க்கெட்டில் செல் பண்ணிங்கன்னா அதில் உங்களுக்கு ஒரு அமௌண்ட் வரும். ஸோ அது வந்து ஒரு பணம் வருது. இல்லை, நான் ஒரு சர்வீஸ் கொடுக்குறேன், அதே பொருளுக்கான சர்வீஸ் நான் ஆல் ஓவர் இந்தியா, அதுதான் என்னோட பிஸ்னஸே அப்படின்னா அப்போ என்ன பண்ணலாம், அதுலேருந்து வரும். அப்போ ஒரு கம்பெனி 2 டைப்பில் வந்து பணம் சம்பாதிக்க முடியும். ஸோ ஒன்று வந்து ப்ராடக்ட், இன்னொன்று வந்து சர்வீஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த 2 வகையிலிருந்து எவ்வளவு பணம் அந்த கம்பெனிக்குள்ளே வருது அப்படிங்கிறதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு இருக்கிறது. இப்போ இதில் வந்து டிசம்பர் 2025க்கான இதை வந்து நம்ம எடுக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா Q3, ஓகேங்களா? ஏன்னா அக்டோபர் டு டிசம்பர். ஸோ இதில் வந்து பாருங்கள், இவங்க எவ்வளோ வந்து டோட்டலாக இவங்களுக்கு பணம் வந்திருக்கு அப்படின்னா 2,69,819 கோடி வந்து வந்திருக்கு. ஏன்னா கீழே வந்து எல்லா இதுவுமே க்ரோர்ஸ் அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க, கோடிகளில் தான் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் இருக்கிறது ரொம்ப முக்கியமானது எக்ஸ்பென்சஸ். ஓகே, ஸோ இந்த எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ அந்த கம்பெனி டே டு டே அவங்க ரன் பண்ணுறதுக்கு எக்ஸ்பென்சஸ் ஆகுது பார்த்தீங்களா? ஸோ அந்த எக்ஸ்பென்சஸ் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னால், இப்போ லேபர் காஸ்ட் ஆகுது அப்படின்னா அது எல்லாமே சேர்த்து எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத இது 2,18,887 கோடி. ஸோ இப்போ டோட்டல் ரெவென்யூவில் இருந்து நீங்கள் இந்த எக்ஸ்பென்சஸை மைனஸ் பண்ணிட்டீங்க, கழிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பேலன்ஸ் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எபிட்டா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதாவது எக்ஸ்பென்சஸ் மட்டும்தான் நம்ம கழிச்சிருக்கோம். ஸோ இதுதான் வந்து ரொம்ப முக்கியமானது. இப்போ இதுக்கு அடுத்து இருக்கிறது நீங்கள் முக்கியமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இப்போ ஜென்ரலாக வந்து ஒரு கம்பெனி அவங்களோட கோர் பிஸ்னஸ்லேருந்து பண்ணுறாங்க பார்த்தீங்களா ப்ராஃபிட்டு, ஸோ அதோட பர்சன்டேஜ் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து 17% அப்படிங்கிறது இருக்கும். Investments in the securities market are subject to market risk. Read all the related documents carefully before investing.